Now you open your eyes. Boom. Wow. சார், கார் செம்மையா இருக்கு சார். அதுலயும் எனக்கு பிடிச்ச கலர்ல. உங்க புது கார் சூப்பரா இருக்கு சார். ஏன் காரா? நோ அனு, இது உன்னோட கார். அதுக்காக தான் உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கினேன். என்ஜாய். எஸ் அனு, சந்திரா எல்லாத்தையும் சொன்னா. நீ திரும்ப உன்னை ப்ரூவ் பண்ணிட்ட. அதுக்கு தான் இந்த கிஃப்ட். தேவநந்தினியோட சீஃப் உனக்கு நான் தர கிஃப்ட். என்னாச்சு அனு? உனக்கு பிடிக்கலையா? இந்த கலர் பிடிக்கலன்னா சொல்லு, மாத்திடலாம். இந்த பிராண்ட் பிடிக்கலன்னா சொல்லு, வேற வாங்கிடலாம். ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். எங்க காலனில இந்த காரை நிறுத்த கூட இடம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த காரை பார்த்தாங்கன்னா எங்க காலனி ஆளுங்க என்ன, எங்க அப்பா அம்மாவே மிரண்டு போயிடுவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத ஒண்ணு சார். சாரி சார், நீங்க ஆசையா கொடுத்த கிஃப்ட என்னால வாங்கிக்க கூட முடியல. பட் அனு, இது உன் திறமைக்கு நான் தர கிஃப்ட். இதுல மத்தவங்க சொல்ல என்ன இருக்கு? நீங்க என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் சார். ஆனா எங்க வீட்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க காலனி ஆளுங்களும் எங்களை ஒரு மாதிரி பாப்பாங்க. பட் இது தப்பான கிஃப்ட். உனக்கு ஏத்த ஒரு கிஃப்ட கூட என்னால வாங்கி தர முடியல சார். இப்ப நான் இத வாங்கலன்னா என்ன? நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உங்களோட எல்லா காரும் என்னோடது தானே. அப்ப பாருங்க, நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். எல்லா கார்லயும் ரவுண்ட் அடிப்பேன், அதுவும் வேகமா. ஐயோ, என்னாச்சு சார்? வேகமான நீ சொன்னதும் எங்க வீட்டுக்கு வந்து புயல் மாதிரி பேசிட்டு போனியே, அது ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப பயந்துட்டானு சார். நிஜமாதான் அனு, உனக்குள்ள இப்படி ஒரு அணு இருப்பான்னு நான் கனவுலயே நினைக்கல. என்ன வேகம், என்ன கோவம். நான் கூட ரொம்ப சின்ன பையனா, அதான் பயந்துட்டேன். பாரு, இப்ப நினைச்சாலும் என் கையெல்லாம் அப்படியே பயத்துல உதறுது. ரொம்ப பண்ணாதீங்க சார். சரி சார், போலாமா? நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா ஆபீஸ் போலாம். எங்க எப்ப பிக்கப் பண்ணணும்னு நீ காலையில சொல்லு. வாங்க போலாம். வா. மேடம், இந்த குவார்டர்லி மந்த்லி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணனும். எஸ் யமுனா மேம், சூர்யா சார் ஸ்கெடியூல பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சந்திரா சார் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. சந்திரா சார் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். அப்படியே தேவநந்தினி சாரீஸ் ரெக்கார்ட் சேல்ஸ்க்கும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு சந்திரா சார் சொல்லிட்டு இருந்தாரு. அதையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே மீட்டிங் கம் பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பர் மேம். சுமாரு என்ன மேடம், நீங்களும் அனு மாதிரி செலவை குறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வாட் டு யூ மீன் தீனா? பின்ன என்ன மேம், குவார்டர்லி மந்த்லி மீட்டிங் எப்பவுமே கிராண்டடா டின்னரோட தானே நடக்கும். சேல்ஸுக்கு பார்ட்டி தனியா நடக்கும். நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டின்னர்ல முடிச்சிட்டீங்க. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி எல்லாம் இந்த பிசினஸ்க்கு சரியா வருமா மேம்? தீனா, டோன்ட் டாக் unnecessarily. 2 நாளா சூர்யா சார் ஆபீஸ்க்கே வரல. அதான் ஒரே பார்ட்டியா நான் பிளான் பண்ணேன். உடனே மிடில் கிளாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவியா? ஆஃப்டர் ஆல் ஒரு லஞ்ச் நான்சென்ஸ். வர வர நீ ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க. கெட் பேக் டு யுவர் வர்க் நவ. குட் மார்னிங். வெல்கம் டு தி ஆபீஸ் சார். Thank you Meera. குட் மார்னிங். குட் மார்னிங் Good சார். morning everybody. குட் மார்னிங் சார். நீங்க வந்த உடனே இந்த ஆபீஸ்க்கே ஒரு ஸ்பெஷல் பவர் வந்த மாதிரி இருக்கு சார். Thanks guys. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எஸ், அனுவும் சந்திராவும் தேவநந்தினி சாரி சேல்ஸ்ல நியூ ரெக்கார்டே பண்ணிட்டாங்க. இட்ஸ் a great achievement. Very good அனு. அனு, உன்னோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸாலையும் ஹார்ட் ஒர்க்காலையும் தான் இது நடந்திருக்கு. குட், கீப் இட் அப் அனு. தேங்க்யூ சார்.
வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் அனுவோட ஐடியாஸ் எல்லாம் வித்தியாசமா அதே நேரம் நல்ல ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் அனு. தேங்க்யூ சார். நான் கூட அனு எதுவும் யோசிக்காம செய்றா, என்ன நடக்கும்னு நினைச்சு பயந்தேன். பட் அனு, யூ மேட் இட் வெரி குட். தேங்க்யூ மேம். ஓகே, இன்னில இருந்து நானும் ரெகுலரா ஆபீஸ்க்கு வருவேன். ஆல் ஹாப்பி? ஹாப்பி சார். ஓகே, கெட் பேக் டு ஒர்க். ஓகே சார். மேம், எஸ். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல மேம். எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்த அனு இன்னும் காலேஜ் முடிச்சு 1 வருஷம் கூட ஆகல. இனஃப் தீனா, நீ புலம்பாம உன் வேலையை பாரு. உன்னோட திறமைக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். என்னமோ நீங்க தான் சொல்றீங்க மேம். எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல. வர வர நீங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்டூபிடா பேசுறேன்னு சொல்றீங்க. நானா மேம் ஸ்டூபிடா பேசுறேன்? உங்களை சொல்லி என்ன மேம் ஆக போகுது? அந்த சூரிய சாரை எவ்வளவு மாறிட்டாரு. அவர் வயசு என்ன, அனு வயசு என்ன? ஸ்டாப் இட் தீனா. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? இல்ல மேம், எனக்கு நல்லாவே புரியுது. அனு இந்த ஆபீஸ்க்கு எம்டி ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல மேம். எல்லாரும் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு இப்பதான் புரியுது மேம். தீனா, இந்த மாதிரி ஆபீஸ்ல யார்கிட்டயும் உளறி வைக்காத. எதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணணும். பி கேர்ஃபுல். போ, போய் வேலையை பாரு. போ. வேலையை மட்டும் நான் பார்க்கணும். மத்தபடி இந்த ஆபீஸ்ல யார் என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்க கூடாது. ஆனா நீங்க என்ன மட்டும் நல்லா கேள்வி கேக்குறீங்க, திட்டுறீங்க. சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ சோ மச் மேம். அந்த அனுவால இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் என்ன பாடுபட போறாங்களோ. ச்சே. என்ன அனு, ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? ஆபீஸ்ல என்னமா ப்ராப்ளம்? நானும் சூர்யா சாரும் எல்லா விஷயத்த பத்தியும் கிளியரா பேசிட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவரு பாட்டுக்கு அவர் வேலையை பாப்பாரு, நான் என் வேலையை நிம்மதியா பாப்பேன். என்ன சொல்றா இவ? எல்லா விஷயத்த பத்தியும் பேசிட்டோம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை சாரதாமா எடுத்து சொல்லி அத சூர்யா சாரும் புரிஞ்சுக்கிட்டாரோ? ஆமா மகமாய், இந்த பிரச்சனையில இதோட முடியட்டுமா? அம்மா, இப்பதாம்மா எனக்கும் நிம்மதியா இருக்கு. மனசை விட்டு பேசிட்டா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிருது இல்லம்மா? என்னடி சொல்ற? இந்த மாதிரியா அப்பா கிட்டயும் பேசிட்டா நான் இன்னும் சந்தோஷமா இருப்பேன். என்னது, சுப்பு கிட்ட பேச போறியா? ஆமாமா, என் பர்த்டே அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் கண்டிப்பா அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதனால நான் அன்னைக்குதான் அப்பா கிட்ட பேச போறேன். என்னடி சொல்ற? இப்பதானே சொன்ன சூர்யா சார் அவர் பாட்டுக்கு அவரு. உன் சித்தி தான் போன்ல. போ, உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். கை கால் முகம் அலம்பிட்டு வா. போ. பூர்ணி, நானே உனக்கு போன் பண்ணோன்னு நினைச்சேன். அனு என்னென்னமோ சொல்றாடி. அப்படி என்னக்கா சொன்னா உன் பொண்ணு? அவளும் சூர்யா சாரும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டாங்களாம். எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்றாடி. என்னக்கா சொல்ற? ஆமா பூர்ணி, அது மட்டும் இல்ல, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாப்பாரு, நான் என் வேலையை நிம்மதியா பாப்பேன்னு வேற சொல்றா. அக்கா, அன்னைக்கு நீ சாரதாமா கிட்ட பேசினல்ல, ஒருவேளை அவங்க சூர்யா சார் கிட்ட பேசி சூர்யா சாரும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அனு கிட்ட பேசியிருப்பாரோ? அப்படித்தாண்டி நானும் நினைச்சேன்.
ஆனா அப்படியும் தெரியலடி. ஏன்னா அப்பா கிட்டயும் மனசு விட்டு பேசணும்னு சொல்றா. ஒரே குழப்பமா இருக்குடி. ஒருவேளை இந்த 2 பேரும் லவ் எல்லாம் வேணாம்னு முடிவு பண்ணி அத பத்தி அத்தாங்கிட்ட பேசலாம்னு நினைச்சிருப்பாங்களோ? அதை ஏன்டி சுப்பு கிட்ட சொல்ல போறா? சொல்லிட்டா ஒருவேளை அவ குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கலாம்னு நினைக்கிறாளோ? அவ சின்ன பொண்ணுக்கா, அதான் அவ எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. இருடி, அவசரப்படாத. என் பிறந்த நாளைக்கு நான் என்ன கேட்டாலும் அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. அதனால அன்னைக்கு தான் சுப்பு கிட்ட பேச போறேன்னு சொல்றா. என்னக்கா இது? இப்போ எனக்கே ரொம்ப குழம்புதே. சரி, அவ பிறந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அவ அத்தான் கிட்ட என்ன கேக்குறான்னு பாப்போம். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என்னமோ போடி, என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. என்ன ஏதுன்னு அவளை சரியா புரிஞ்சுக்கவும் முடியல. இது இப்படியே விட்டுட்டு என்னால இருக்கவும் முடியல. ஐயோ, எல்லாம் சரியாயிடும்க்கா, பொறுமையா இரு, கவலைப்படாத. அம்மா, உன்கிட்ட சம்பளம் கொடுக்கவே மறந்துட்டேம்மா. இந்தாம்மா. எதுக்கு எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுக்குற? இந்த மாசம் செலவுக்குமா? இந்த வீட்டுக்கு இவ்வளவு செலவெல்லாம் ஆகாது. உன் சம்பளத்தை எப்பவுமே வீட்டு செலவுக்கெல்லாம் எடுக்கவே மாட்டோம். வீட்டு செலவெல்லாம் சுப்பு சம்பளத்துல தான். உன்கிட்ட வாங்குற காசு கூட உன் கல்யாணத்துக்கு நகை வாங்கத்தான். ஏமா இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற? நம்ம வீட்டுக்காக நான் செய்யக்கூடாதா? நான் அப்படி சொல்லல. உன் சம்பளம் வருதேன்னு நானும் உன் அப்பாவும் என்னைக்குமே அனாவசிய செலவு செஞ்சதே இல்ல. அதத்தான் சொல்ல வந்தேன். அப்படியே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நானும் சுப்புவும் நிம்மதியா இருப்போம். எதுக்கு ஓடுறா? என்ன சார் இன்னைக்கும் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். சீக்கிரம் கார்ல ஏறு. திரும்பவும் இன்னொரு கார் கிஃப்டா? முதல்ல கார்ல ஏறு. இருங்க சார், அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல நீ கார்ல ஏறு. சார், யார்கிட்டயும் சொல்லாம அப்படியே வானா? எப்படி சார்? லவ் பண்ணா அப்படிதான். எப்பவும் உங்க அப்பா அம்மாவுக்கு பொண்ணாவே இருக்க முடியாது. என்னைய கொஞ்சம் நினைச்சு பாரு. வா அனு. ம் ம். நிஜமா பிடிச்சிருக்கா அனு? ம். அன்னைக்கு மாதிரியே இப்பவும் நீ வாங்காம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஹலோ சார், அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ இது ஏன் சேலைய தான் எனக்கே கொடுத்திருக்கீங்க. ஆமா, இப்போ எதுக்கு இந்த சேலை? அதுவும் இவ்ளோ அவசரமா? ஹலோ, உன் பர்த்டேவை மறந்துடுவேன் நினைச்சியா? இன்னும் 2 நாள்ல உன் பர்த்டே வருதுல்ல, அதுக்கு தான் இந்த டோக்கன் கிஃப்ட். இந்த வருஷம் உன்னோட பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. பாருடா, என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, ஒத்துக்கிறேன். என் பர்த்டேவுக்கு நான் இந்த சேலையை தான் கட்டிக்க போறேன். தேங்க்யூ சோ மச். இதுக்கே தேங்க்ஸ் சொன்னா எப்படி? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் உன் பர்த்டே அன்னைக்கு தாமா. எஸ் அனு, உன் பர்த்டே அன்னைக்கு உங்க அப்பா கிட்ட வந்து பேச போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, என் பர்த்டே அன்னைக்கு என்ன செய்ய போறீங்க சார்? அது சஸ்பென்ஸ். அது நடக்கும்போது நீயே பாத்துக்கோ. அப்படியா? அப்ப நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.
என் பர்த்டே அன்னைக்கு நம்ம லவ் விஷயத்தை பத்தி என் அப்பா கிட்ட சொல்ல போறேன் சார். அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் என் அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நீங்க என் வீட்டுக்கு வரும்போது நான் உங்க அனுவா காத்துட்டு இருப்பேன் சார். அதுதான் நான் உங்களுக்கு தரப்போற சர்ப்ரைஸ். ஹே அனு, ஹேய், நீ என்ன சர்ப்ரைஸ் தர போற எனக்கு? நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அதுவும் சஸ்பென்ஸ் தான். எங்க சூர்யாவுக்கும் அனுவுக்குமான சந்தோஷமான சஸ்பென்ஸ் அது. இந்த வருஷம் உன் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது போல. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்க. நான் வீட்ல வேற சொல்லாம வந்துட்டேன். வீட்ல அம்மா தேடுவாங்க. கொஞ்சம் வீட்ல டிராப் பண்றீங்களா சார்? வா புஷ்பா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கூட. இந்த ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் வந்தாலும் வந்தது, வேலை பெண்டு நிமிருது. அப்பா, உன் கடையில என்னைக்கு தான் வேலை இல்ல? கஸ்டமர் வராங்களோ இல்லையோ, உன் முதலாளி உன்னை மட்டும் சும்மா உட்கார விட்டுருவானா? ஏ நீ என்ன எப்ப பாரு என் முதலாளி திட்டிக்கிட்டே இருக்கிற? ஆனா எனக்கு உடம்பு சரியில்லாம போன போது அவர் தானே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வந்தாரு. அதுக்கு என்ன சொல்ற? அத கூட செய்யலன்னா அவன் மனுஷனே இல்ல. ஆமா, அனு எங்க? அனு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல? ஆபீஸ்ல இருந்து வந்துட்டா. அவ இங்க ரம்யா கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் கை கால் கழுவிட்டு வாயா, சாப்பிடலாம். அவளை போய் பார்த்து பேசியிருந்தா இவளுக்கு டைம் போறதே தெரியாது. ஆனா பாவம், இந்த வயசுல தான் பாவம் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கெல்லாம் இதுங்கெல்லாம் போய் பேச முடியும்ல. நாளைக்கே அனுமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இப்படி நினைச்ச நேரத்துல ரம்யா வீட்டுக்கு போய் அரட்டை அடிக்க முடியுமா? இந்த வயசுல அனுபவிச்சாதான் உண்டு. ஐயோ, இந்த அனு எங்க போனானே தெரியலையே. ஏய், எதுக்கு டென்ஷன் ஆகுற? ரம்யா கிட்ட தானே பேச போயிருக்கா, பொறுமையாவே வரட்டும். என்ன அவசரம்? நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். எதுக்கு உம்முன்னு இருக்கிற? எங்க போன? அம்மா, சூர்யா சார் வந்திருந்தாருமா. எதுக்கு? என் பிறந்த நாளைக்காக இந்த தேவநந்திரி சாரி கிஃப்டா கொடுத்தாங்க. உள்ளவா. இப்ப எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? என் பர்த்டேக்கு சாரிய சூர்யா சார் கிஃப்டா கொடுத்தாருமா. வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? எது கொடுத்தாலும் உடனே வாங்கிட்டு வந்திருந்தா? ஏய் புஷ், இப்ப எது கத்துற அவள? ஒண்ணும் இல்ல, நீ வா சாப்பிடலாம். அப்பா, எனக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்காக சூர்யா சார் இந்த புடவையை எனக்கு கிஃப்டா கொடுத்தாருப்பா. இதுக்காக உன் அம்மா இப்படி போட்டு கத்துறா? ஏய் புஷ், என்ன நீ தேவையில்லாததுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு? சூர்யா சார் வயசுல பெரியவர், இவ அவர் ஆபீஸ்ல வேலை செய்யறா, அதனால ஒரு அன்புல பர்த்டே பிரசன்ட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்குது? இங்க பாருமா, இந்த தடவை நீ வாங்கிக்கிட்டது ஓகே, ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லிட்டு. என்ன? சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. இந்த தடவை வேணான்னு சொல்ல வேண்டியது தானே? முதல் தடவை அந்த மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்ல முடியுமா? அதுவும் சூர்யா சார் இவ்வளவு கிஃப்ட் கொடுத்ததுக்கு பாவம் இவ என்ன பண்ணுவா? சும்மா அவளை போய் கத்திக்கிட்டு. சாப்பாடு எடுத்து வை போ. அப்பா இப்படி உடனே சரின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி என் பர்த்டே அன்னைக்கும் நான் கேட்க போறதுக்கு சரின்னு சொல்லணும். பிள்ளையாரப்பா. அனுமா, என்ன இங்கே என்ன நிக்கிற? அவ மறுபடியும் வந்து கத்துறதுக்குள்ள புடவையை கொண்டு போய் பீரோல பத்திரமா வச்சுட்டு வந்துரு, சாப்பிடலாம். சரிப்பா. இவ்ளோ அப்பாவியா இருக்கே சுப்பு. உங்ககிட்ட எப்படிதான் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. அம்மா மகமாய், நீதான் வழி காட்டணும்.
நீங்களே சூர்யா சார் கிட்ட ஒரு வார்த்தை நல்லது கெட்டதை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா அவரும் புரிஞ்சுக்குவாருமா. அனுவும் போக போக சரியாயிடுவா.